மானனீய ஸ்ரீ கோபால்ஜி அவர்களோடு வாழ்ந்து அவர்களால் வழிநடத்தப்பட்டவங்க தான் இங்கே பெரும்பாலும் 99.9% பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவரோடு வாழ்ந்து ஊக்கம் பெற்ற பாக்கியம் பெற்றவர்கள் நாம் எல்லாம். இந்த நிகழ்ச்சியில் கோபால்ஜி இருக்காருங்க. சுவாமி விவேகானந்தர் அவர் காலமாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், நான் இன்னும் சிறிது காலம் இருப்பேன், அதுக்கு பிறகு நான் இங்கே தான் இருப்பேன், என்னையெல்லாம் மறந்துருங்க, ஆனால் நான் என்ன கருத்துக்கள் முன் வைத்திருக்கிறேனோ அதுக்கு செயல் வடிவம் கொடுங்க. அப்படி யாரெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய பிஞ்சு கரங்களை நான் பற்றி கொண்டு வழி நடத்துவேன். ஐ வில் பி அ வாய்ஸ் வித்வுட் ஃபார்ம். அப்படி சுவாமி விவேகானந்தர் சொல்றார். கோபால்ஜி மறையலைங்க, அவர் சொர்க்கத்துக்கெல்லாம் போகலைங்க, அவர் சொர்க்கத்துக்கு போறது அவருடைய விருப்பம் இல்லைங்க, அவர் நம்ம கூட தான் இருக்கார். வடிவமில்லாமல் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய லட்சியம் எய்தும் வரைக்கு அவர் நம்ம கரங்களை பற்றி கொண்டு யாரெல்லாம் அந்த பணியில் இருக்குமோ அவங்களை எல்லாம் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிதான் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. RSSனுடைய நிறுவனர் டாக்டர் கேசவர் அவர் ஒரு கருத்து சொல்றார், ஹிந்து சமுதாயத்தினுடைய சுகம்தான் எனது மற்றும் குடும்பத்தின் சுகம். ஹிந்து சமுதாயத்துக்கு வரக்கூடிய ஆபத்து நம் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. ஹிந்து சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய அவமானம் நம் அனைவருக்கும் ஏற்படும் அவமானம். இத்தகைய அன்புணர்வு நம்முடைய நாடி நரம்பெல்லாம் நிறைந்திட வேண்டும். இதுதான் தேசிய தர்மத்தினுடைய அடிப்படை மந்திரம். அப்படி டாக்டர் ஜி சொல்றார். பெருமதிப்பிற்குரிய கோபால்ஜி அவர்கள் டாக்டர் கேசவர் குறிப்பிட்ட அந்த அன்புணர்வு, ஆத்மீயதா அப்படி சொல்றாங்க, அந்த அன்புணர்வை தம் நாடி நரம்பெல்லாம் நிறைத்து கொண்டவர். அவங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கு அவருடைய சிந்தனை, சொல், எழுத்து மற்றும் செயல்பாட்டில் இது வெளிப்பட்டது. இது முதல் விஷயம். சுவாமி சித்பவானந்தஜி அவரு ஒரு விஷயம் குறிப்பிடுறார். தொண்டன் எல்லாருக்கும் தலைவன், ஆனா அவன் தலைவன் என்றாலும் கூட தலை சுமை போல யாருக்கும் தொந்தரவு கொடுக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு முன் நிற்பவன் தொண்டன், ஆனா யாருக்கும் இடைஞ்சல் செய்வதில்லை. தொண்டன் யாருக்கும் எதிரி அல்லன். இது சுவாமி சித்பவானந்தஜி அவருடைய கருத்து தொண்டன் குறித்து. கோபால்ஜி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக ஆக்கி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை உயர்ந்த தலைமை பண்புகள் நிறைந்தவர்களாக நிர்மாணித்திருக்கிறார். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர், மேற்கத்திய சிந்தனையாளர், ஆளுமை திறன் பற்றி நல்ல புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கிறார். ஒரு தடவை ஒரு பயணி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தார். கூட பயணம் செய்தவர் பாரதிய மஸ்தூர் சங்கங்கிற முதல் பெரிய தொழில் சங்கத்தை ஸ்தாபித்தவர் நம்ம நாட்டில். அவர் கூட பயணம் செய்துகிட்டு இருக்கிறார். அவருக்கு ரொம்ப புஸ்தகம் பிடிக்கும். இவர் என்ன படிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அவர் நடுவே ரெஸ்ட் ரூம் போனப்போ அந்த புத்தகத்தை எடுத்து திரும்பி பார்க்கிறார். பார்த்தா அதில் அந்த பக்கத்தில் என்னென்ன வரிகள்லாம் வருது படித்து பார்க்குறார். எல்லாமே ஆளுமை திறன் பற்றி இருக்கு, மனித நிர்மாண பணி பற்றி இருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. அதில் ஆனால் ஒரு முரண்பாடான கருத்து என்ன இருக்குன்னு சொன்னால், இன் மோல்டிங் தி மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பர்சனல் எக்ஸாம்பிள் இஸ் நாட் தி மெயின் ஃபேக்டர் அப்படின்னு அந்த பக்கத்தில் முடியுது. இது என்னது, இவ்வளவு காலம் இவ்வளவு நேரம்
இந்த மனித நிர்மாண பணியை பத்தி சொல்லிட்டு எடுத்துக்காட்டு பொறுத்தவரையில் முக்கியமான விஷயம் இல்லை இல்லை இதுல சொல்லப்படுது அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஆனா அடுத்த பக்கத்தை திருப்பினா இட் இஸ் தி ஒன்லி ஃபேக்டர் இன் மோல்டிங் தி மைண்ட்ஸ் which is the only factor. Personal example is the only factor. அதனால கோபால்ஜி வாழ்ந்து காட்டினவர், வாழ்ந்து காட்டி வழி நடத்தியவர். ஸ்ரீகிருஷ்ணர் அவர் எப்படி இருந்தார் அர்ஜுனனுக்கு அப்படின்னா, மதர்ஸ் லவ், ஃபாதர்ஸ் கேர், டீச்சர்ஸ் என்லைட்டன்மெண்ட், கிங்ஸ் ப்ரொடெக்ஷன், காட்ஸ் கிரேஸ், இதெல்லாம் இணைந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. நமக்கெல்லாம் கோபால்ஜி அப்படித்தான் இருந்தார். மானவேந்திரநாத் ராய் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை நம்ம நாட்டில் துவக்கின ஒரு பிரமுகர். பின்னால் அவர் ரேடிக்கல் ஹியூமனிஸ்ட் அப்படி தன்னை சொல்லிக்கொண்டு ரேடிக்கல் ஹியூமனிசம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறார். அந்த புஸ்தகத்தில் ஒரு விஷயம் குறிப்பிடுறார். அவர் என்ன விஷயம் சொல்றாருன்னா, கோபால்ஜி வாழ்நாள் முழுக்க அவர் என்ன வேலை செய்தாரோ அதுதான் அதுல சொல்லி இருக்கிறார். நீங்க சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னா எப்படி கொண்டு வர முடியும்? ஒவ்வொருவராக செதுக்கணும், ஒவ்வொருவராக தொடர்பு கொள்ளணும், ஒவ்வொருவர் மனசுலையும் மாற்றம் கொண்டு வரணும், அவருடைய செயல்பாட்டில் மாற்றம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்ற வேலை ரொம்ப நீண்ட தூரமாக தெரியலாம், ஆனா இது ஒண்ணுதான் வழி, இது ஒரே வழிதாங்கிறதுனால இதுதான் ஷார்ட்கட். வேற ஏதாவது நீங்க ஷார்ட்கட் தேடினீங்கன்னு சொன்னா தட் ஷார்ட்கட் வில் கட் யூ இன்டு ஷார்ட். அப்படி அவரு குறிப்பிடுறார். மனித நிர்மாண பணிக்காகவும் சமுதாய மாற்றத்துக்காகவும் கோபால்ஜி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமர்ப்பணம் செய்திருக்கிறார். இத்தகைய ஒரு பெரியவரோட நாம வாழ்ந்திருக்கிறோம். இத்தகைய ஒரு பெரியவருடைய வழிகாட்டுதல் நம்ம வேலையில தொடர்ந்து இருக்க போதுங்கிற நம்பிக்கையோட நாம பயணிப்போம். அனைவருக்கும் வணக்கம்.